வெல்கம் டு அவர் சேனல் ராஜாவின் பார்வை. டுடே வந்து நம்ம வீடியோவில் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஜேசிடி இன்ஸ்டிடியூஷன்ஸ் பற்றின வீடியோ தான். ஜேசிடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் ஸோ லாஸ்ட் இயர் 2024 என்ன கட் ஆஃப் வந்து வந்திருக்கு. நீங்கள் ஒரு டிஎன்ஏ கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருக்கீங்க. நான் இந்த காலேஜ் சூஸ் பண்ணலான்னு இருக்கேன். இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கில் எடுக்கலாமா, கவுன்சிலிங்கில் எடுத்துகிட்டு வந்தால் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரும், என்னென்ன கோர்ஸுக்கு என்னென்ன கட் ஆஃப் இருந்தால் எனக்கு கிடைக்கும், லாஸ்ட் இயர் கட் ஆஃப் என்ன, நான் இந்த காலேஜில் எப்படி ஜாயின் பண்ணுறது, காலேஜோட பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி, டீச்சிங் எப்படி, அகாடமிக்ஸ் எப்படின்னு பெரிய டவுட்ஸோடு இருப்பீங்க. அந்த டவுட்ஸ் எல்லாமே கிளியராக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மை செல்ஃப் ராஜகுமாரன் ஜேசிடி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனில் அட்மிஷன் கோஆர்டினேட்டராக இருக்கேன். அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு கவுன்சிலிங் மூலிமா நம்ம ஜேசிடி காலேஜில் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா என்ன மாதிரி ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிடுவோம். அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்மிஷன் கோஆர்டினேட்டர் இருக்கனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம மூலிமா ஜேசிடி காலேஜில் கவுன்சிலிங்கில் எடுத்துகிட்டு அட்மிஷன்ஸ் போட்டு வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு காலேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்காக ஸ்காலர்ஷிப்பில் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிக்யூ ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறதுலே கம்மி ஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்மிஷனும் வாங்கி கொடுத்துருவோம். அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கவுன்சிலிங் சீட்லாம் எடுத்து ஃபீஸ் எல்லாமே ஃபீஸ் பே பண்ணதுக்கப்புறம் நம்ம சைட்லேருந்து நம்ம மூலிமா வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட் டைம் ஜாப்ஸுமே அரேஞ்ச் பண்ணி தரோம். அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10,000 rupees வந்து பார்த்திங்கன்னா கேஷாக ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஸ்டடீஸ்க்காக லேப்டாப்ஸ், டேப்ஸ் இல்லை பர்சனல் யூசேஜ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகணும் நம்ம சேனல் ராஜா என்பதை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போய் ஜேசிடி இன்ஸ்டியூஷனை பற்றின ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம். ஜேசிடி குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ் இந்த பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கேள்விப்பட்டதே இல்லை. இந்த காலேஜ் கோயம்புத்தூர் இருக்குது அப்படின்னு எல்லாமே நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. இந்த காலேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2009 வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஜேசிடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மட்டும் இல்லை, ஜேசிடி குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனே சொல்லலாம். ஜேசிடி வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்குது, பாலிடெக்னிக் இருக்குது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குது. இது மூணுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே கேம்பஸ்குள்ளே இருக்குது. இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொச்சின் டு சேலம் ஹைவேலேருந்து காக்காச்சாவடியிலேருந்து லெஃப்ட்டில் போனீங்கன்னா பிச்சனூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லொக்கேட் ஆகிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிட்டிக்கு வெளியே கிடையாது, கொஞ்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவுட்டராக இருக்கும். ஒரு உக்கடம்லேருந்து நீங்கள் ஏறினீங்க அப்படின்னா ஒரு 1 hour ட்ராவல் வந்து காலேஜ் வந்து ரீச் பண்ணிடலாம். ஸோ காலேஜுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப்லேருந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கவே தேவையில்லை. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து கோயம்புத்தூரில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கோயம்புத்தூர் சிட்டிலேருந்து ஒரு 20 kilometers 30 kilometers அவுட்டரில் தான் இருக்கும். அதை பற்றி நீங்கள் எதுவுமே கவலைப்பட வேணாம். ஏன்னா மேக்ஸிமம் நம்ம ஜாயின் பண்ணி விடுறதா இருந்தால் ஹாஸ்டலில் தான் இது பண்ணுவோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு வரக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் இன்னுமே சொல்ல போனால் கொஞ்சம் காலேஜ் சிட்டிக்குள்ளே கூட வெளியே இருந்தால் தான் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக எங்கேயும் வெளியே போகிறது சுற்றுறது அப்படிலாம் இல்லாமல் ஹாஸ்டல்லே இருந்து ஒரு டிசிப்ளினாக இருப்பாங்கன்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஜேசிடி குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன ஸ்பெஷல், ஃபஸ்ட்டு காலேஜ் பற்றி எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னா, இது 2009 ஆரம்பித்த காலேஜ், ஒரு 16 years இருக்குது. ஒரு அட்டானமஸ் காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட். அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நேக்ல A grade வாங்கியிருக்கக்கூடிய காலேஜ். நார்மலாக மிச்ச காலேஜ் கம்பேர் பண்ணும்போது ஜேசிடியில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் ஸ்டூடெண்ட்ஸும் படிப்பாங்க, ஆஸ் வெல் அஸ் கேரளா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து படிக்கிறாங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கவுன்சிலிங்கில் கம்மியான கட் ஆஃப்லேயே நல்ல கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக எடுக்க முடியுது. அதுக்கு ரொம்ப கம்மியால் ஒரு ஆவரேஜான கட் ஆஃபாக இருந்தாலும் நம்ம சிஎஸ்சி ஏரியாஸ் எல்லாம் எடுக்கலாம். அதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே மேனேஜ்மெண்ட்னால மட்டும்தான் வர முடியும், கவுன்சிலிங்கில் வர முடியாது. அவங்க கவுன்சிலிங் மட்டும்தான் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும். பட் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவுன்சிலிங் நம்ம வரலாம், மேனேஜ்மெண்ட்லேயும் வரலாங்கிறனால கவுன்சிலிங் நமக்கு கொஞ்சம் இனிமேல் ஈஸியாக வந்து கட் ஆஃபில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நிறையா இருக்குது. அண்ட் வந்து கோயம்புத்தூர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான டிமாண்டிங்கான கோர்சஸ் எல்லாமே நம்ம ஜேசிடி குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் தான் இருக்குது. அதில் சில கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலியம் இன்ஜினியரிங், பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங், பயோகெமிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 11 UG கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த கோர்சஸ்க்கு என்னென்ன கட் ஆஃபில் என்னென்ன கம்யூனிட்டியில் யாருக்கெல்லாம் கிடைக்கும், லாஸ்ட் இயர் கிடச்சிருக்கு, 2024 கிடச்சிருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட்ரோலியம் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓசி கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா 154.5 கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கிடச்சிருக்கு. அப்போவே யோசிச்சுக்கோங்க அது எவ்வளோ டிமாண்டிங்கான கோர்சஸ் அப்படின்னு. அதுவே பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 117 கிடச்சிருக்கு. பிசிஎம் யாருமே சூஸ் பண்ணல. எம்பிசிக்கு வந்து 110 கிடச்சிருக்கு. அதுவே எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 136 கிடச்சிருக்கு. அதுவே பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் இதெல்லாமே ரொம்ப டிமாண்டிங்கான கோர்சஸ். மேக்ஸிமம் கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்லேயே எடுத்துருவாங்க. எதனால் அப்படின்னா இந்த பெட்ரோலியம் பெட்ரோகெமிக்கல் எல்லாமே எடுத்துட்டு படித்து முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக அவங்களுக்கு அபுதாபி, துபாயில் வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நம்ம காலேஜில் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஓசி கேட்டகரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா 136.5 கிடச்சிருக்கு ஓசிக்கு. பிசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 121.5 கிடச்சிருக்கு. அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 122.5 கிடச்சிருக்கு. அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசிஎம்முக்கு எம்பிசியில் வந்து 117 கிடச்சிருக்கு. எஸ்சி யாருமே வந்து இது பண்ணல. எஸ்சிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 124.5 கிடச்சிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணக்கூடிய காலேஜ். ஓசிக்கு வந்து 123.5 கிடச்சிருக்கு. பிசிக்கு வந்து 100 கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிடச்சிருக்கு. பிகாஸ் வந்து மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இது பண்ணிடுவாங்க. அதனால்
தமிழ்நாடுக்கும் போது நம்ம வந்து டிஎன்ஐங்கும் போது நமக்கு வந்து 100லேயே வந்து கிடச்சிரும். அது வந்து பிசிஎம்னா 123 தேவைப்படுது. அதுவே எம்பிசி அப்படின்னா 100 கட் ஆஃப்லேயே கிடச்சிருக்கு. எஸ்சிக்கு வந்து 97 கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஃபுட் டெக்னாலஜி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான கோர்சஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 140.5 தான் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு நம்ம ஜேசிடியில். பிசிக்கு வந்து 101லேயே கிடச்சிருக்கு. பிசிஎம்முக்கு வந்து 133 கிடச்சிருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசிக்கு 95.5 கிடச்சிருக்கு. எஸ்சிக்கு 82 கட் ஆஃப்க்கு ஃபுட் டெக்னாலஜி கிடச்சிருக்கு. எஸ்சியை யாரும் சூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் ட்ரிபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓசிக்கு 127, பிசிக்கு 114, எம்பிசிக்கு வந்து பிசிஎம்முக்கு வந்து 99 கட் ஆஃப்கே கிடச்சிருக்கு. எம்பிசி வந்து 102 கிடச்சிருக்கு. எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 114 தான் கிடச்சிருக்கு. எஸ்சி எஸ்டி யாரும் சூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் இசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிமாண்டிங் கோர்சஸ் வந்துடலாம். இசிக்கு முன்னாடி சிவில் பார்த்துடலாம். சிவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 112.5 தான் ஓசிக்கு கிடச்சிருக்கு. சிவிலே பாருங்க அவ்வளோ கட் ஆஃப்னு. பிசிக்கு வந்து 92லேயே கிடச்சிருக்கு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் யாரும் சூஸ் பண்ணல. எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா 90.5 கிடச்சிருக்கு. அண்ட் எஸ்சி எஸ்டி யாரும் கவுன்சிலிங்கில் வரல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி அண்ட் பயோகெமிக்கல் இன்ஜினியரிங் நம்ம ரெண்டுக்குமே ஒரே கவுன்சிலிங் கூட தான், சேம் ஒரே இதில் வந்து எடுத்துக்கலாம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓசிக்கு வந்து 131 கிடச்சிருக்கு. அண்ட் வந்து பிசிக்கு 99.5 லாஸ்ட் இயர் கிடச்சிருக்கு. பிசிஎம்ல வந்து 101.5 கிடச்சிருக்கு. எம்பிசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 103 கிடச்சிருக்கு. அண்ட் வந்து எஸ்சிக்கு வந்து 98.5 கிடச்சிருக்கு. எஸ்சிஏ யாரும் இல்லை. எஸ்டிக்கு வந்து 127.5 கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் டிமாண்டிங்கான கோர்சஸ் வந்துடலாம். இசிஇ வந்து பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 140 கட் ஆஃப்ல தான் கிடச்சிருக்கு. பிசிக்கு 118 கிடச்சிருக்கு. அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசிஎம்க்கு வந்து 132.5 கிடச்சிருக்கு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசிக்கு 121 கிடச்சிருக்கு. எஸ்சிஏ எஸ்டி எஸ்சி அதில் யாருமே எடுக்கல. ஓகேங்களா. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சிஎஸ்சி டாப் செகண்ட் கூட சொல்லலாம். ஃபஸ்ட்டு செகண்ட்னா அப்போ இதுக்கு போயிடலாம். சிஎஸ்பிஎஸ் நம்ம காலேஜில் ஆஃபர் பண்ணுறோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓசிக்கு 128.5 கிடச்சிருக்கு. பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 106 கிடச்சிருக்கு. பிசிஎம்முக்கு 128.5 கிடச்சிருக்கு. எம்பிசிக்கு 103 கிடச்சிருக்கு. எஸ்சிஐக்கு 105 கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நான் சொல்கிற கட் ஆஃப்லேருந்து ஒரு 5-10 கட் ஆஃப் எக்ஸ்ட்ரா இருந்து அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் செகண்ட் டாப் கோர்ஸ் வந்து ஓசிக்கு வந்து 138 கிடச்சிருக்கு. பிசிக்கு 113.5 கிடச்சிருக்கு. பிசிஎம்முக்கு 122 கிடச்சிருக்கு. எம்பிசிக்கு 110 கிடச்சிருக்கு. எஸ்சி யாரும் சூஸ் பண்ணல. எஸ்சிஐக்கு 106.5 கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டாப் கோர்ஸ் ஏஐடிஎஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஐடிஎஸ் தான் ரொம்ப டிமாண்டிங்கான கோர்ஸ். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 142 கிடச்சிருக்கு. பிசிக்கு 114.5 கிடச்சிருக்கு. பிசிஎம்முக்கு 122.5 கிடச்சிருக்கு. எம்பிசிக்கு 121.5 கிடச்சிருக்கு. எஸ்சி யாரும் சூஸ் பண்ணல. எஸ்சிஐக்கு 100 கிடச்சிருக்கு. சரி என்ன சார் கட் ஆஃப் எல்லாமே 100, 110, 120 தான் இருக்குது. அப்போ காலேஜ் ரொம்ப மொக்க காலேஜ்னு மட்டும் நினைக்காதீங்க. இப்போ நம்ம சொன்ன கோர்சஸில் டாப்பில் பெட்ரோகெமிக்கல், பெட்ரோலியம், சிஎஸ்சி, ஐடிஎஸ் எல்லாமே 3 lakh டொனேஷன்ஸில் போயிட்டு இருக்கு மேனேஜ்மெண்ட்டில். ஸோ எப்படி சார் இவ்வளோ கம்மி கட் ஆஃப்லேயே இந்த நல்ல காலேஜ் கிடச்சிருக்கு அப்படின்னா நான் முதல்ல சொன்னதான் மேக்ஸிமம் 50% கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் படிக்கிறாங்க. தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50% மேனேஜ்மெண்ட்லையும் இருக்காங்க. கவுன்சிலிங்கில் கம்மி ஸ்டூடெண்ட்ஸ் தான் சூஸ் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் இந்த காலேஜ் பற்றி யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டாப் அட்டானமஸ் காலேஜ். ஏ கிரேட் நேக்கில் வாங்கினது, A+ வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, வந்துடும். அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ், அட்டானமஸ் காலேஜ், பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே பர்ஃபெக்டாக வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் எடுக்கலான்றது இந்த கட் ஆஃபுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத என்னோட பர்சனல் நம்பர் அண்ட் இன்ஸ்டாகிராமில் கீழே கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் கால் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து மெயின் விஷயம், நீங்கள் வந்து நல்ல கவுன்சிலிங் ஃபீஸ் கம்மியாக ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கவுன்சிலிங் வழியாக எடுத்துகிட்டு வரது ஒரு மெத்தடு. அதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் வந்து காலேஜ் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் ஒரு டைம் தான் காலேஜ் ஜாயின் பண்ண போகிறீங்க. ஸோ கேம்பஸ் எல்லாமே வந்து பார்த்து, ஹாஸ்டல்ஸ் எல்லாமே பார்த்துட்டு ஒரு 10,000 கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் சீட் வந்து புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே புதுசாக உங்களுக்கு கவுன்சிலிங் தெரியாது. நம்ம காலேஜில் நம்மளே வந்து ஸ்டாஃப்ஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு கவுன்சிலிங் சீட்ஸுமே வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. அதெல்லாம் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க, ஸ்டூடெண்ட் பார்த்துருந்தா பேரண்ட்டை சொல்லுங்கள், பேரண்ட் பார்த்துருந்தா ஸ்டூடெண்ட்டை சொல்லுங்கள். இல்லை உங்கள் 2 பேருக்குமே தேவையில்லை அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது சொல்லுங்கள். மேக்ஸிமம் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஏடிஎஸ் எனக்கு ஒரு 130 கட் ஆஃப் இருக்குது சார், நான் வந்து ஒரு எம்பிசியில் வரேன்னா உடனே ஒரு 10,000 எடுத்துகிட்டு வந்து நம்ம காலேஜ் ஃபுல்லாமே பார்த்து அனலைஸ் பண்ணி ஒரு புக் பண்ணிக்கோங்க. புக் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா போதும். நம்ம ஸ்டாஃப்ஸே வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கில் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு சூஸ் பண்ணி எடுத்து கொடுத்துருவாங்க. அப்போ நான் கவுன்சிலிங்கே எடுத்துகிட்டு வரலாம், எதுக்கு சார் வந்து புக் பண்ண அப்படின்னா நீங்கள் வந்து புக் பண்ணிவிட்டு கவுன்சிலிங் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் இன்னுமே கம்மியாகும். அதுவே கவுன்சிலிங் எடுத்துகிட்டு வந்தால் ஃபீஸ் அதோட இப்போ கம்மியாக இருந்தோட எக்ஸ்ட்ரா வரும். அண்ட் முன்னவே புக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற அந்த ஸ்டாஃப் ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,000 கேஷாக கொடுக்குற அந்த ஸ்காலர்ஷிப்புமே அப்ளிகபிள். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கவுன்சிலிங் வந்தால் மட்டும்தான் அந்த ஸ்காலர்ஷிப்ஸ், கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸு, ஃபஸ்ட் கிராஜுவேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் ஆகும். ஸோ வேறு ஏதாவது ஃபர்தர் டவுட்ஸ் இருந்தால் என்னோட பர்சனல் நம்பர் இன்ஸ்டாகிராமில் கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வரோம் சார், இன்றைக்கி காலேஜ் இருக்குமா, எத்தனை டைமிங் வரைக்கும் இருக்கும், காலேஜில் என்ன ட்ரெஸ் கோட், என்ன டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு இமீடியட்டாக கால் பண்ணி இது பண்ணிக்கலாம். நான் வந்து மைசெல்ஃப் ராஜகுமாரன் ஜேசிடி இன்ஸ்டிடியூஷன்ஸில் அட்மிஷன் கோஆர்டினேட்டராக இருக்கேன்.
ஓகே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே எனக்கு கால் பண்ணி உங்களோட சீட்ஸை புக் பண்ணி இப்போயோ கவர்மெண்ட் போர்ட்டலில் உங்களோட JCTயில் உங்களோட சீட்ஸை புக் பண்ணி பிரைட் ஃபியூச்சர் 4 இயர்ஸ் கழிச்சு 100% பிளேஸ்மெண்ட்டோட தான் வெளியே போவீங்க. அதுக்கு நானும் கேரண்டி தருவேன், மேனேஜ்மெண்ட்டும் கேரண்டி தருவாங்க. ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் ராஜா இன்பர் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.